வந்து நிக்கிறதுக்கு ரீனா மேம் ரீசன் என்னோட சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தேன். எல்லா கிரெடிட்டும் ரீனா மேம் தான். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மேமோட லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பார்க்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில் சாப்பாடு இன்னொரு கையில் ஃபோன் உட்காந்துட்டு உங்க வீடியோஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் மேம். ஸோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் டிஜிட் நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப எதுவுமே தெரியாம வந்த போல சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டேன். அப்போ வந்து ரீனா மேமோட கிளாஸ் பார்ப்பேன். ரீனா மேம் அவங்க தான் கத்துக்கிட்டேன். அவங்களோட வீடியோ போஸ்ட் மட்டும் தான் நான் படிச்சேன், வேற எதுவுமே படிக்கல. ஹலோ கைஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஒன் செகண்ட் மக்களே, ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் கைஸ். எப்படி ப்ரிப்பரேஷன் போயிருக்கு? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கிறிஸ்மஸ்னால தான்ப்பா இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினச்சேன். கிறிஸ்மஸ்னால கொண்டு வர முடியல கண்டினியூஸாக மார்க்கு. ஸோ ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். கனி, ராம், தினிதா, சௌமியா, ஸ்ரீ, விங்ஸ் ஆஃப் பாலா, தமிழரசு. ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் 55% மேலே ஆஃபர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். ப்ராக்டிஸ், புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிட் பாக்ஸ்குள்ளே கவர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் கியோலாஜிக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீ குவிஸ் ஆப்பில் போயிட்டுருக்கு. பண்ணாதவங்க தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். டெய்லி ட்ரில் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. குட் மார்னிங் கோபி, யோகேஷ். ஓகே, சிஏக்கு வந்து லாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியாதுப்பா. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. அந்த 15 நாள் வந்து ரிவைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இல்லை சுத்தமாக நான் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒன் வேர்ட் இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? வித்தவுட் சேஞ்சிங் த ஓகே இன்டென்ட் மீனிங். ஓகே ஃபைன். அதாவது கனெக்ட் பண்ணணும். இப்போ வயலுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயலை தூக்கி எந்தெந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். சரியா? வயல் இருக்குது, இந்த வயலை வச்சு எந்தெந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்ட் பண்ணிங்களா இல்லை கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதை பார்க்கணும். ஓ புரியுது. RBI கிளர்க் கேட்குறீங்களா? நான் தனியாகவே வீடியோ மேக் பண்ணுறேன் ராம். சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். RBI கிளர்க்குக்கு நீங்கள் இன்னுமே ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் RBI POக்கு ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு IBPS கிளர்க்கு, SBI கிளர்க் லெவலில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் தரமான கொஷின்ஸாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு கூட போகலாம், தப்பு இல்லை தான்.
ஸோ சி அண்ட் டியை ஜாயின் பண்ணலாம் வைல வச்சு கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட் and Commissioner of Agra Division will jointly be in charge of touched PCM zone. அதாவது டாஜை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை, தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை குறிக்கிறது தான் டாஜ் PCM zone. ஓகே, தாஜ்மஹாலை பற்றி சொல்கிறாங்க. இங்கே ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் இவங்க தான், ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் வந்து அதில் ஜாயிண்ட்லி இன்சார்ஜாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து இன்சார்ஜாக இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது சிஎன்டியா ஆன் லாஸ்ட் டே ஆஃப் ஹியரிங். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கேஸோட ஹியரிங்கை பத்தி பேசுறாங்க. அப்ப இது ரெண்டையும் என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வைல்ன்றது என்ன மாதிரியான வார்த்தைகளை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? வைல் அப்படின்றது ஒரு டியூரிங் தட் டைம் அப்படின்ற மீனிங், அட் த டைம், அட் த சேம் டைம் அப்படின்ற மீனிங். அதே சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு வைல் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அப்போ வைல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வைல் ஐ வாஸ் ரீடிங் மை மாம் வாஸ் குக்கிங் ஃபுட். அப்போ நான் அந்த ரீட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் அப்படின்ற மீனிங். இன்னொன்று கான்ட்ராஸ்டான விஷயங்களை குறிக்கிறதுக்கும் வைல் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ லவ் ப்ளூ கலர் while my sister likes green color. So in contrast to, அதற்கு மாறாக அப்படின்ற கேஸ்லயும் நீங்க while யூஸ் பண்ணலாம். அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தொடர்புடைய சென்டென்சஸ் கிடையாது, CND அப்ப வராது. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணும். தரமான கொஸ்டின்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்டையர் செஷனும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, A and D. So the bench had earlier slammed authorities. பயங்கரமா வந்து அத்தாரிட்டிஸை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இட் வில் பி அன் எம்பாரஸ்மெண்ட், அது வந்து ரொம்ப மானக்கேடு, வெட்கக்கேடு, இஃப் த யுனெஸ்கோ withdraws its வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டாக் according to ivory white marble. அதாவது டாஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டாஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெரிட்டேஜ் டாக் கொடுத்துருக்காங்க. அதை யுனெஸ்கோ வந்து திருப்பி வித்ட்ரா பண்ணிருச்சு, கொடுத்த டாகை வந்து வித்ட்ரா பண்ணிருச்சு, நீங்க சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி வித்ட்ரா பண்ணிருச்சுன்னா அது வந்து எம்பாரஸ்மெண்ட் அப்படின்ட்டு அத்தாரிட்டியை ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதை அந்த பெஞ்ச், அதாவது அந்த ஜட்ஜஸ் சொல்றாங்க. அடுத்து A and D பார்த்தீங்கன்னா, and last day of hearing. சரி, இங்க while போட்டு பார்க்கலாம். While on the last day of hearing ஜஸ்டிஸ், ஓகே, இவங்க ரெண்டு பேரும் குறிச்சாச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவா இல்ல. இது வந்து நெகட்டிவான சென்டென்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலான சென்டென்ஸ். யார் இன்சார்ஜ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே சமயத்துல நடக்கல, ஏன்னா இது ஒரு டைம்ல நடந்திருக்கு, இது ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் ஹியரிங்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் தப்பு. ஏன்டியே என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்து பிஎன்சியை பாருங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா will be responsible for maintenance of Taj Mahal, while Joint Secretary of Ministry of Environment and Commissioner of Agra Division will jointly be in charge of Taj PCM zone. Super. So இவங்க அதாவது டைரக்டர் ஜெனரல் ரெஸ்பான்சிபிளா இருக்கிற அதே சமயத்துல while ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் என்வயர்மெண்ட்டும் இந்த டாஜ் ட்ரெபீசியம் ஜோனுக்கு ஜாயிண்ட்லி இன்சார்ஜாக இருப்பாங்க. அப்ப பிஎன்சியை நீங்க கனெக்ட் பண்ணலாமா? இஸ் இட் ரைட்? அஃப்கோர்ஸ் பக்கா. ஏன்னா அதே சமயத்துல இவங்க இன்சார்ஜா இருக்கக்கூடிய அதே சமயத்துல இவங்களும் இன்சார்ஜா இருக்காங்க அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ பிஎன்சி would be the right answer. ஆக்சுவலா நான் பார்த்துட்டேன். இப்போ கஷ்டமான கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்ஸாக கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து ஒரு 60 பேர் 70 பேர் இருக்கீங்கன்னா அப்படியே இருக்காங்க என்டையர் செஷனுமே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக இருக்கா, வந்தவங்க எந்த வேகத்தில் போகிறாங்கன்னு தெரில. ஈஸியான கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு? நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. கஷ்டமான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் தேவை. இப்படியே ஈஸியான கொஸ்டினே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக முடியாது எக்ஸாம்ஸ்க்குலாம், சரியா? ஸோ நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரமாக தான் கொண்டு வந்திருக்கேன், ஒர்த்தாக இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யார் சாய்ஸ். நீங்கள் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கிளம்பாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சிஎன்டி ஏன் வராதா? ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணல சிஎன்டி ஏன் வராதுன்னு சொல்லிட்டு. சி பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு இன்சார்ஜுன்னு கொடுக்குறாங்க டாஜ் ட்ரெபீசியம் ஜோனுக்கு.
இதுல பாத்தீங்கன்னா யார் இதுக்கு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க क्वेश्चन ரைஸ் பண்றாங்க. இப்போ சியும் டியும் ஒண்ணு கான்ட்ராஸ்டா இருக்கணும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூட்ரல் சென்டென்ஸ், இது ஒரு நியூட்ரல் சென்டென்ஸ். ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்குதான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா இது வந்து ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் ஹியரிங்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே ஒரே சமயத்துல நடந்தாவது சிஎன்டி நீங்க மேட்ச் பண்ணலாம். ஆனா அதுவும் நடக்கல. அதனால தான் நீங்க வந்து சிஎன்டியை கனெக்ட் பண்ணல. ஓகே, புரிஞ்சுச்சா? ராம், நான் ஃபர்ஸ்டே ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான்ப்பா போறேன். ஓகே, தென் வேரஸ். ஓகே, எஸ் இண்டிபெண்டா இருக்கு. வேரஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்குள்ள போறப்போ வேரஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வேரஸ் அப்படின்றது இன் கான்ட்ராஸ்ட் டு, இல்ல அப்படின்னா இன் கம்பேரிசன் வித் த ஃபேக்ட், அதாவது இதுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்ற மீனிங்லயோ இல்ல இது கூட கம்பேர் பண்றப்ப அப்படின்ற மீனிங்கோ தரக்கூடியதுதான் வேரஸ் அப்படின்றது. காட் இட்? எஸ். புரிஞ்சுதா? அப்ப எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வச்சு போலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க சிஎன்டி. ஆர்மி conducted searches following the reports about presence of separated militants. Okay, separatist militants. Okay, so army வந்து ஸ்பெஷல் சர்ச் கண்டக்ட் பண்றாங்க இவங்களை தேடுறதுக்காக. following the reports, அதாவது இந்த இடத்துல செப்பரேட்டிஸ்ட் மிலிட்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இல்லப்பா, மாவோயிஸ்ட் அது இதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் மிலிட்டன்ட்ஸ் அப்படின்னா லைக் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா நாட்டை பிளவுபடுத்துறவங்க அப்படின்ற மீனிங். ஓகேவா? அவங்க இருக்காங்கன்ற அந்த ஒரு இது வந்த உடனே, நியூஸ் வந்த உடனே ஆர்மி வந்து ஸ்பெஷல் சர்ச் கண்டக்ட் பண்றாங்கன்னு ஆப்ஷன் சில சொல்றாங்க. ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா ஷட் டவுன் கால்ட் பை த செப்பரேட்டிஸ்ட் க்ளோஸ்ட் மார்க்கெட் பிளேசஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். இங்க தான் ஃப்ரேசல் வேர்ப் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கால் பை அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. கால் பைனா 2-3 மீனிங் இருக்கு. ஒரு கால் பை அப்படின்னா மேக்கிங் அ ஷார்ட் விசிட் டு த பிளேஸ், ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஷார்ட் விசிட் மேக் பண்றோம் அப்படின்ற மீனிங் வந்து கால் பை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, அந்த போற வழியில இன்னொருத்தவங்களை வந்து ஜஸ்ட் ஒரு டக்குன்னு வந்து போயிட்டு வர்றது, போய் பார்த்துட்டு வர்றது, அந்த மீனிங்ல நம்ம சொல்றது தான் கால் பை அப்படின்றது. காட் இட்? எஸ். ஓகேவா? அப்ப ஷட் டவுன் கால்டு பை த செப்பரேட்டிஸ்ட். ஸோ அவங்க இங்கே போயிருக்காங்க, அதாவது அந்த ஷட் டவுன் கால்டு பை அப்படின்னா லைக் அந்த இடத்துல செப்பரேட்டிஸ்ட்னால எல்லாமே ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பிளேசஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிளேசஸ்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வேரஸ் அப்படின்னா 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள். பட் இங்கே பாருங்க, ஆர்மி கண்டக்ட் பண்ணுறது ஒரு நியூட்ரல் இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். இங்கே செப்பரேட்டிஸ்ட்னால மார்க்கெட் பிளேஸ்லாம் இதாக இருக்குன்றது இன்னொரு விஷயம். அப்போ இது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது, ரெண்டுமே தொடர்புடையதாக கிடையாது. சரியா? இவங்க இங்கே செப்பரேட்டிஸ்ட் இன்னொன்று பண்ணுறாங்க, அங்கிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ போத் ஆர் நாட் இன்டர்லிங்க்டு. ரெண்டும் வந்து இன்டர்லிங்க் ஆனது கிடையாது. கரெக்டா? அப்ப அடுத்தது பாருங்க ஏஎன்டி. அத்தாரிட்டிஸ் சஸ்பெண்டட் த ரயில் சர்வீசஸ் இன் த வேலி. ஓகே, அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ரயில் சர்வீசஸ் அந்த பர்டிகுலர் வேலியில வந்து ரயில் சர்வீசஸ் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் டீல பாத்தீங்கன்னா ஷட் டவுன் கால்டு பை த செப்பரேட்டிஸ்ட். சூப்பர். ஒரு பக்கம் அத்தாரிட்டிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இன்னொரு பக்கம் செப்பரேட்டிஸ்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள். ஏன்னா இங்க அத்தாரிட்டிஸ் பண்ண ஒரு விஷயமும் இங்க செப்பரேட்டிஸ்ட் பண்ண விஷயமும் இருக்கு. A and D will be the perfect option. So 2 கான்ட்ராஸ்டான விஷயங்களை பத்தி பேசுது. அத்தாரிட்டிஸ் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, ஈவன் தோ ரெண்டுமே நெகட்டிவான சென்டென்ஸா இருந்தாலும் ரெண்டுமே ஆப்போசிட் குரூப் செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், ஆப்போசிட் குரூப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் ஏ அண்ட் டி கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க பிஎன்சிய. The army fired live ammunitions to quell the mob injury. ஓகே, ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாபை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து
இன்ஜுரி ஃபயர் பண்ணியிருக்காங்க, அது வந்து 5 பேரை வந்து இன்ஜூர் ஆக்கிடுச்சு. ஓகே, த ஆர்மி கண்டக்டட் சர்ச்சஸ், இது ரெண்டுமே ஆர்மி நடத்தின விஷயங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ போத் இன்வால்வ்ஸ் ஒன் பர்டிகுலர் திங் தட் இஸ் ஆர்மி. அப்போ இது வந்து கான்ட்ராஸ்டான விஷயங்கள் கிடையாது, அப்போ இது அவுட்டு. ஸோ பிஎன்சி வராது, சிஎன்டி வராதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால இதுவும் வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். நான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்றதுக்காக வருத்தப்படாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு கனெக்ட் வித் மீ. கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக at the end of the session will be very useful. whereas அப்படின்றதற்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து இன் கான்ட்ராஸ்ட் டு அப்படின்றது. ஓகே, whereas ஒரு பக்கம் வந்து இவங்க ஆர்மி இப்படி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் மிலிட்டன்ஸ் இப்படி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா I am a vegetarian whereas my sister is a non-vegetarian. So இந்த மாதிரி got it. next since ஆகையால், because of that அப்படின்ற மீனிங். since ஆகையால் அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தை ஆகையால். ஸோ இந்த இடத்துல எப்படி வேரஸ் வந்துச்சுன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவோம், அவங்களால பாசிபிலிட்டியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆர்மி பண்ணிட்டு இருக்காங்க, வேரஸ் இந்த பக்கம் ஆர்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டான குரூப்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் வச்சு போகலாமா? டி அண்ட் பி. ஃபர்ஸ்ட் சின்ஸ்க்கான மீனிங் என்னது? பிகாஸ், ஃபார் த ரீசன் அப்படின்ற மீனிங். ஆகையால் அப்படின்ற மீனிங். டி அண்ட் பி கொடுத்துருக்காங்களா? a liberal trade regime results in cheaper imports and more competitive exports. ஓகே, ஒரு லிபரலான ட்ரேட் விஷயம், ட்ரேட் செக்டார் அப்படின்னா அது எதற்கு ரிசல்ட் ஆகுது, எதை வந்து கொண்டு வருதுன்னா இம்போர்ட், சீப்பரான இம்போர்ட்டையும் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஹை ப்ரைஸ் உடைய எக்ஸ்போர்ட்ஸையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த லிபரல் ட்ரேட் ரிசீம்ன்றாங்க. சரி, டி. இப்போ பி பாருங்க, அரவிந்த் பனகரியா argues that any move that seeks to make imports costlier as an import substitution regime should be avoided. கொஞ்சம் இங்க சின்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு மீனிங் சொல்லிடுறேன். இவர் என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, எந்த மூவ் எடுக்கிறது இம்போர்ட்ஸை காஸ்ட்லியரா ஆக்குற மாதிரி, அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் நம்ம வெளியில இருந்து இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை காஸ்ட்லியர் ஆக்கக்கூடிய எந்த மூவுமே, ஓகே, as an import substitution regime. அதாவது import substitution regimeனா என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு உள்நாட்டு பொருட்கள், அதாவது மேக் இன் இந்தியா மாதிரி உள்ளேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை உற்பத்தி பண்ணிக்கிறத அதிகப்படுத்துற மாதிரி, அதான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் ரெஜிம். தட் ஷுட் பி அவாய்டட், அது அவாய்ட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க சின்ஸை போட்டு பார்க்கலாம் கரெக்டா இருக்குமான்னு. Since a liberal trade regime results in imports cheaper imports and more competitive exports, so liberal trade regime இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால, cheaper imports கொண்டு வரதுனால அரவிந்த் பனகரியா என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, எனி மூவ், என்ன விதமான மூவும் இம்போர்ட்ஸை காஸ்ட்லியரா மாத்திர மாதிரியான என்ன மூவுமே அவாய்ட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ இங்க இம்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு விஷயம் எடுக்கிறாங்க, அதனால அரவிந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, என்ன மாதிரியான இம்போர்ட்டை காஸ்ட்லியர் ஆக்குற என்ன மாதிரியான மூவுமே வந்து அவாய்ட் பண்ணப்பட வேண்டும் சொல்லிட்டு பில. ஸோ அஃப்கோர்ஸ் அதனாலன்று வருது, அப்ப கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க அடுத்தடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தடுத்து செக் பண்ணலாம். டி பி வேற ஓகேவா தான் இருக்கு, டி அண்ட் பி. இப்போ ஏ அண்ட் சியை எடுத்துக்கோங்க. மைனிங்
ஓகே, இங்க மைனிங் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஆனா இங்க எக்ஸ்போர்ட் லெட் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்போர்ட்ஸை பத்தி பேசுறாங்க. அப்ப ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு கிடையாது. கரெக்டா? அப்ப அது தப்பு. ஓகேவா? மைனிங் பத்தி இங்க பேசுறாங்க. லைக் மைனிங் உங்களுக்கு தெரியும்லப்பா, கோல், கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சுரங்கம் ரிலேட்டடான விஷயங்கள். அப்ப இது தப்பு. இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் இல்லை. டிஎன்டிஏ பாருங்க, அதே மாதிரி தான். டிஎன்டிஏ இது இம்போர்ட்டை பத்தி பேசுது, இது மைனிங்கை பத்தி பேசுது. அப்ப டிஎன்டிஏவும் ரிலேட்டட் கிடையாது. ஸோ அடுத்தது ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிலையும் இதுவும் மைனிங்கை பற்றி பேசுது, இம்போர்ட்டை பற்றி பேசுது. அப்போ இதுவும் ரிலேட்டட் கிடையாது. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா கூட யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வித் அதர் ஆப்ஷன்ஸ். மீனிங் தெரிலனா கூட மித்த ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக இது எதுவுமே வராதுன்னு. ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டான விஷயங்களை பற்றி சொல்லுது. அப்போ அது வராது. ஆப்ஷன் டி அண்ட் பி, தட் இஸ் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? கிளியரா? நீங்க கிளியர்னா சொல்லுங்க. I'll move on to the next one. கிளியராப்பா? whereas அப்படின்னா இருந்த போதிலும், இருப்பினும், so next one. Clear, very good. Session புரியுதுனா லைக் போட்டு விடுங்கயா. சரி, அடுத்தது ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ். ஒன்ஸ் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒன்ஸ்ன்ற கன்ஜங்ஷன் as soon as. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்ஸ் யூ கெட் ரெடி, I will take you to the park. நீ ரெடி ஆன உடனே உன்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன். பார்க். ஓகேவா? அப்ப ஒன்ஸ்ன்றது கண்டிஷனை சொல்ற மாதிரி. ஒன்ஸ் யூ கெட் ரெடி, I'll take you to the park. நீ ரெடி ஆன உடனே நான் உன்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன். ஸோ ஒரு கண்டிஷனோட வர்ற மாதிரி இருக்கு. அப்ப ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டி அண்ட் பி. E-commerce phenomenon piggybacks on the path-breaking advances information and communication technology. ஓகே, ஸோ நான் ஒவ்வொருத்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? பிக்கிபேக் அப்படின்னா என்னப்பா? ஜென்ரலா பிக்கிபேக் அப்படின்னா இப்போ இந்த உப்பு மூட்டை தூக்கிட்டு போறோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிக்கிபேக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பிக்கிபேக் அப்படின்னு சொல்லலாம், எடுத்துட்டு போறது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பிக்கிபேக் ஆன் ஃபினாமினல் சக்சஸ் ஆஃப் த டிவி சீரீஸ். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, வேற யாரோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, வேற யாரோ ஒரு விஷயம் ஒரு விஷயத்த உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? பட் அதற்கான அட்வான்டேஜை எடுத்துக்கிறது, இன்னொருத்தர் அதற்கான அட்வான்டேஜை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மீனிங்ல வந்து நம்ம பிக்கி பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து பாத் பிரேக்கிங்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை எடுத்துக்கிறது, அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது பி. த salient feature of this policy is the strategic intent which underpins it. கொஞ்சம் நல்லா பாருங்க. salient feature அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அப்படின்ற மீனிங். இந்த பாலிசியோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டிருக்கு. which underpins it. underpins அப்படின்னா என்னது? supports, which supports it. அப்ப இது வந்து இ-காமர்ஸ் ஃபினாமினனை பத்தி பேசுது. இது இந்த பாலிசி, ஏதோ நியூ பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அந்த பாலிசியை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம்.
இது கண்டிஷன் ஏதாவது குறிக்குதா? இஃப் இதை கொண்டு வந்த உடனே இது நடக்கணும், இது பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிஷனை சொல்லுதா? இல்லை, செப்பரேட் சென்டென்ஸாக தான் இருக்கு. இப்போ டி அண்ட் பி வராது. இப்போ ஏ அண்ட் சியை பாருங்க. இ காமர்ஸ் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி போட்டிருக்கு. அண்ட் இந்த அட்வான்சஸ் வந்து சைமல்டேனியஸாக நிறைய வந்து ஃபைனான்ஷியல் பேமெண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு, உருமாறி இருக்குன்றாங்க. இதுவும் ரெண்டுமே இ காமர்ஸ் பற்றி தான் பேசுது. ஆனால் இது நடந்தாதான் இது நடக்கும்ன்ற மாதிரி கண்டிஷனாக சொல்லலை. both are speaking about the positive impacts, right? அப்ப இதுவும் கிடையாது. அடுத்தது D&A பாருங்க, e-commerce பத்தி இதுல பேசுறாங்களா? இதுல நிறைய பேருக்கு e-commerce ஹெல்ப் பண்ணிருக்கு. இதுவும் கண்டிஷனா கிடையாது, இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனா கிடையாது. அப்ப இதுவும் தப்பு தான். salient feature of this policy which underpins it. Okay, so இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பாலிசியோட நோக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து இ காமர்ஸ் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குன்றாங்கன்னு. எல்லாமே இ காமர்ஸை பற்றி பேசினாலும் இது நடக்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்னும், இது நடந்தால் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே இல்லை, சென்டென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆப்ஷன் இ would be the right answer. Got it? So that அப்படின்னா அதனால. clear. Okay, so that உங்களுக்கு தெரியும் அதனால. இது ஈஸி தான். அதனால அப்படின்ற மீனிங். C&A கொடுத்துருக்காங்களா? Netflix calibrated mode automatically adjusts picture settings when you are watching the built-in Netflix app. Okay, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மோடு இருக்குது, கேலிப்ரேட்டட் மோடுன்னு சொல்லிட்டு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் செட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் நம்ம பார்க்குறப்ப. ஓகே, சியில் இது சொல்லுது. ஏ, a content creator had the confidence that an end viewer can see எக்ஸாக்ட்லி. சூப்பர். அதாவது இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் இருக்கிறதுனால so that a content creator have the confidence that young viewer can see exactly the image of Netflix content creators slaved so hard to create. சூப்பர். அதாவது ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு வெப் சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நோக்கத்தோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த யூசருக்கு இதே மாதிரி நான் என்ன ஆங்கிள் எடுக்கிறேனோ, என்ன வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே தெரியணும்னு நினைக்கிறேனோ அப்படின்னு சொல்லி தெரியணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த கேலிப்ரேட் மோடு மூலமா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுறப்போ எக்ஸாக்டா கான்டென்ட் கிரியேட்டர் நினைச்சது போய் ஃபைனல் எண்ட் யூசர்ட்ட வருது அப்படின்றாங்க. அப்ப சிஏ பக்காவா இருக்கு. அதே மாதிரி சிஏ இருக்குன்னா உடனே போய் நம்ம என்ன பார்க்கணும், சிஏ வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். சிஏ இங்க இருக்கா, அப்ப சிஏ கூட இருக்க இன்னொரு ஆப்ஷன் கரெக்டான்னு பார்ப்போம். கரெக்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்குவோம், இல்லைன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ சி அண்ட் டியை பாருங்க. ஸோ அதுவும் இது ஆல்ரெடி பார்த்தது தான் டி. The image in Netflix calibrated mode resembles as closely as possible the way அதே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் மோடு வந்து இருக்கு. ஸோ தட் அதனால இமேஜ் இன் த நெட்ஃப்ளிக்ஸ் கேலிப்ரேட்டட் மோட் resembles as closely as possible the way Netflix content creators saw things when mastering their shows and movies. அவங்க அந்த ஷோ உருவாக்குறப்ப அவங்க என்ன மாதிரி ரிசம்பிள் ஆகணும்னு நினைச்சாங்களோ, நினைச்சதை எடுத்தாங்களோ அதே மாதிரியே மக்களும் வியூ பண்ண முடியும். ஸோ தட் அதனால அப்போ both gives similar meanings. So option D would be the right answer. Very good. இது ஒன்று தான் எல்லாரும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சந்தோஷம். சரி வாங்க, இது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். என்னது எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின், ரைட்? பெருசாக கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிட்டீங்களா? சரி, அதாவது மேலே வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும்.
கீழே வந்து அதே சென்டென்ஸை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே கொடுத்ததுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத வந்து நீங்கள் கரெக்டுன்னு சூஸ் பண்ணலாம். மேலே இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் வச்சுக்கலாம். யூ நீட் நாட் சூஸ் த ஆப்ஷன் பிலோ. புரிஞ்சுச்சா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நியூலி ரிலீஸ்டு இமெயில்ஸ் ஃப்ரம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபிஷியல்ஸ். ஸோ இங்கே இருக்கா? இப்போ நியூலி ரிலீஸ்டு கரெக்டாக, ரிலீஸ்டுன்றது வேர்பு, ஓகேவா? சாரி, ரிலீஸ்டு இமெயில்ஸ், ரிலீஸ் ஆன இமெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு அப்ஜெக்டிவ்க்கான நவுனு. அப்ஜெக்டிவை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு அட்வர்ப் தான் தேவை. அப்போ நியூலி எல்ஒய் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஃப்ரம் ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் நியூ ரிலீஸ் இமெயில்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இது தப்பு. சரியா? மேலே இருக்கிறதே கரெக்டு தான். இதை நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அடுத்தது பாருங்க அஃபிஷியல்ஸ் ப்ளூரல் ஷோன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். டிசையர்ஸ், ஆக்சுவலாக டிசையர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்காப்பா. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ரைட்? புரிஞ்சுச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது அப்படின்னா, எஸ் வெரி குட், ஆக்சுவலி ஆசைதான். ஓகேவா? ஆசைதான். அந்த இடத்துல வந்து ஒரு நிறைய பேருடைய ஆசையோ இல்லை ஒருத்தரோட ஆசையோ இது ரெண்டுமே வந்து ஆசைதான். ஓகேவா? டிசையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2-3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து 2-3 டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். மல்டிபிள் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. மல்டிபிள் திங்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் தான் டிசையர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ், ஓகே ஃபார் வேறு ஏதாவது சொல்லலாமே. 1 செகண்ட். டக்குன்னு வரமாட்டேங்குது. I have many desires included travel and adventure. இப்போ 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால டிசையர்ஸ் நான் சொல்றேன். சரியா? புரிஞ்சுதா? பட் இங்க தெளிவா பாருங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஷியல்ஸ் ஷோ அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய ஆசையை காட்டுது. கரெக்டா? அப்ப அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தின் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை விஷயம் காட்டுது. அப்ப இங்க சிங்குலர் ஃபார்ம் தான் வரணும். சோ ஷோ டிசையர் ஃபார் ஆடிங். அப்ப எங்க மாத்திருக்காங்களான்னு பாருங்க. மாத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஷோ அ டிசையர், this one, show a desire to add a question. 1 second guys. Okay, show a desire to add a question on citizen to 2020 census. Okay, fine. சரி, அடுத்தது பாருங்க. at present இங்க தெளிவா क्वेश्चन ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. show a desire for to add a question on citizenship to the 2020 census at present after. இது கரெக்டாப்பா? இது வந்து கரெக்டான ஃப்ரேஸா? கரெக்டா கொடுத்துருக்காங்களா? தெளிவா பாருங்க. அட் பிரசன்ட் ஆஃப்டர்னா என்ன? அது தப்பு தானே. ஒன்று ஆஃப்டர்ன்னு இருக்கணும், அதுக்கப்புறமான்னு இருக்கணும், இல்லைன்னா அட் ப்ரெசன்ட்னு இருக்கணும். இப்போ ப்ரெசன்ட்னு இருக்கணும், இல்லை அதுக்கப்புறமான்னு இருக்கணும். அட் ப்ரெசன்ட் ஆஃப்டர்னா it doesn't give any sense, right? அப்ப இது தப்பு. அப்ப இத வந்து நம்ம மாத்தலாம் தாராளமா. so shortly after, கொஞ்ச நேரம், அதாவது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆபீஸ் பதவி எடுத்த உடனே அதுக்கப்புறமா. ஓகே, உடனே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா so shortly after. ஓகே, so அது குறிக்குது. so this is right. அப்ப ஆப்ஷன் 2 and 3 ரெண்டையும் நம்ம மாத்தணும். so that is in option C.
புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா எப்படி போகுதுன்னு? Okay, so next one. Hi. Next. ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போகணும், அப்பதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ட்ரை பண்றீங்களா? ஒண்ணா சரி பாப்போமா? ஆன்சரை போடுங்கயா. எல்லாமே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், அப்புறமா தான் போறேன். ஆன்சர் போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் இட் அ ஷாட். நீங்க ட்ரை பண்ணுங்க. I'll be explaining that. சரி பாருங்க. செல்ஃப் கண்டெய்ன்ட் மினிமல் வாட்டர் யூசிங் sewage might be possible on a farm. அதாவது செல்ஃப் கண்டெய்ன்ட்ன்ற வார்த்தை அதுலயே மீனிங் இருக்கு. எப்போ யூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. செல்ஃப் கண்டெய்ன்ட் அப்படின்னா என்ன, அது எப்போ யூஸ் பண்ணலாம்? லைக் ஹேவிங் இட்ஸ் ஓன் அப்படின்ற மீனிங். செல்ஃப் கண்டெய்ன்ட் அப்படின்னா கண்டெய்னிங் லைக் ரிசர்வ்டுன்னு சொல்லலாம், ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது வேற யார்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவங்களாவே ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் கண்டெய்ன்ட் கிச்சன் அண்ட் பாத்ரூம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வீட்டில் கிச்சன் பாத்ரூம்லாம் இருக்கு அப்படின்ற மீனிங். ஓகேவா? செல்ஃப் கண்டெய்ன்ட் மினிமல் வாட்டர் யூசிங் sewage, அதாவது தெளிவா பாருங்க, எக்ஸாக்டா படிச்சு பார்த்து மீனிங் புரிஞ்சுக்கோங்க. மீனிங் புரியாம எடுத்த உடனே வந்து நம்ம டைரக்டா ஓகே நம்ம வந்து இது மட்டும் பார்ப்போம், மீனிங் இல்லாம நம்மளுக்கு எரர்ஸ் மட்டும் எதுல இருக்குன்னு கண்டுபிடிப்போம், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா தான் நான் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே நானே ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் உடனே சொல்லிடுற மாதிரி இருக்கு. ஓகே சரி சொல்கிறேன். அதாவது செல்ஃப் சஃபிஷியண்டான சிஸ்டம், அது வந்து ரொம்ப லிட்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் சீவேஜ், அதாவது வீட்டில் போகிற வேஸ்ட் வாட்டர் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபார்முக்கு பாசிபிள் தான். ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம், அந்த ஃபார்மில் வந்து இந்த ரீசைக்கிள் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது பாசிபிள் தான் அப்படின்றாங்க. ஓகேவா? பாசிபிள் ஆன ஃபார்ம் இது வரைக்கும் ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க. ஓகே, பட் ஹார்ட்லி தேன் யூ ஆர் ஸ்டேயிங். நல்லா பாருங்க, பட் ஹார்ட்லி தேன் ஒரு கன்ஜங்ஷன், யூ ஆர் ஸ்டேயிங், யூ சப்ஜெக்ட், ஆர் ஹெல்பிங் verb, அடுத்தது மெயின் verb வரணும். யூ ஆர் ஸ்டேயிங் ஆன் த 10th floor of apartment block. ஓகே, அப்ப இங்க தப்பா இருக்கு. இங்க யூ ஆர் கிடையாது, யூ ஆர், யூ சப்ஜெக்ட். யூ ஆர் ஸ்டேயிங்னா உன்னுடைய ஸ்டேயிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேயிங் அந்த இடத்துல போடணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய ஸ்டேன்னு தான் நம்ம சொல்லணும். ரைட்? ஏன்ப்பா ஃபார்ம்டுன்னு வரும்னு சொல்றீங்க?
அதாவது ஃபார்முக்கு அது பாசிபிள், ஃபார்மில் நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா அது பாசிபிள் அப்படின்ட்டாங்க. அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா அதில் பாசிபிள்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆன் இருக்குது, ஆன் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரப்போசிஷன் வரணும், சாரி ஆன்ன்றது ப்ரப்போசிஷன், ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ ஆன்ன்றது ப்ரப்போசிஷன் இருக்குது, அதுக்கு இடத்துல ஆ ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது கரெக்டு தானே சங்கீதா? புரிஞ்சுச்சா? யூ ஆர் ஸ்டேயிங், இங்கே தான் தப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 would be the wrong answer. But hardly if you are staying on 10th floor of an apartment block. அதாவது நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு குட்டி வீடு அதில் பக்கத்தில் ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா அங்கே சீவேஜ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10th ஃப்ளோரில் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அது வந்து கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. City chairman Peter Masters say, ஒரு singular subject தான், so says ன்னு இருக்கு. இப்போ இது கரெக்ட் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, and then next one. Says the stadium for Convent project will not happen. Okay, இந்த கார்வெல் ப்ராஜெக்டுக்கான ஸ்டேடியம் வந்து இருக்காது, நடக்காது அப்படின்றாங்க. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. அன்லெஸ் த கிளப் டஸ் நாட் லீவ், எப்போவுமே அன்லெஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இன்னொரு நாட் வரக்கூடாது. ஏன்னா இந்த அன்லெஸ்ன்ற வார்த்தையே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டான வார்த்தை தான். ஓகேவா? அன்லெஸ்னாலே இது இல்லாட்டி அப்படின்ற கண்டிஷனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ அன்லெஸ்ன்னு வர்றப்ப நீங்கள் இன்னொரு நாட்டு எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேட்ஸ் ராங், அது தப்பு. ஸோ ஆப்ஷன் 3 அன்லெஸ் த கிளப் லீவ். ஓகே, டஸ் நாட் லீவ் கிடையாது, லீவ். ஆப்ஷன் 3. Next, answer for the next question. Next question can answer. பொறுமையாக படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Many reservoirs, okay, are now just expanses of baked earth. Okay. நிறைய பேர் எக்ஸ்பான்சஸ்ன்ற வார்த்தை கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். எக்ஸ்பான்ஸ் அப்படின்றது வேற, எக்ஸ்பான்சஸ்ன்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா satellite image showed expanses of green field. So green field oda expanses, அதாவது expanse plural form தான் வந்து expanses ன்றது. expanseனா அது ஒரு பரந்த பரப்பளவு அப்படின்ற மீனிங். அப்ப green field ஓட different images
எக்ஸ்பான்சஸ் அங்கங்க வந்து வேற வேற இடத்துல வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அதோடைய இமேஜஸை குறிக்குது. சரியா? இப்போ எக்ஸ்பான்ஷன்ஸ்ன்ற வார்த்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம், கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஸோ மெனி ரிசர்வாயர்ஸ் ஆர் நவ் எக்ஸ்பான்சன்ஸ் ஆஃப் பேக்டு எர்த். ஸோ நிறைய ரிசர்வாயர்ஸ்ன்றது அதோடைய பரப்பளவாக தான் வந்து இருக்கு. And the bowels that are dug ever deeper. So bowels தோண்டப்பட்ட bowelsலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டீப்பராக இருக்கு. And more desperately are pumping dry. Deeper and more desperately dug. one நிமிஷம். The bowels that are dug. தோண்டப்பட்ட bowels ever deeper, ரொம்ப டீப்பரா இருக்கு. And more desperately are pumping dry. Yes, ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஆயிடுச்சு. டெஸ்பரேட்லி அப்படின்றதற்கு 2-3 மீனிங், அதாவது 2-3 மீனிங் ஒன்று தான், 2-3 வேரியண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் விஷயங்கள்ல யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீரியஸான அர்ஜென்ட்டான அப்படின்ற கேஸ்ல யூஸ் பண்ணலாம். கிரேட் நீட் ஆர் ஹோப்லெஸ்னஸ் அதை குறிக்கிறதற்கு டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷி டெஸ்பரேட்லி நீட் ஹெல்ப். ஓகே, அதே மாதிரி மோர் டெஸ்பரேட்லி பம்பிங் ட்ரை, அதாவது அது சீரியஸாகவே ரொம்ப சீரியஸாகவே ட்ரையாக இருக்குது அப்படின்ற மீனிங். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறதுலே பக்கா தான், கரெக்ஷன் எதுவும் தேவையில்லை, நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஈச் சிங்கிள் வேர்ட்ஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸி. மெனி ரிசர்வாயர்ஸ் சப்ஜெக்ட் ஆர் மெயின் வேர்பு are now just expanses. ஓகே, இது ஆரா, அப்போ மெயின் வேர்பா. அடுத்து வந்து இது காம்ப்ளிமெண்ட், சென்டென்ஸை முடிக்கக்கூடிய பார்ட்டாக இருக்குது, காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஆஃப் ப்ரப்போஷன், ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட். சரியா? அண்ட் திருப்பி கன்ஜங்ஷன், இன்னொரு கிளாஸ் வருது, த போர்வெல்ஸ் சப்ஜெக்ட், தேட். இந்த தேட்ன்றது ரிலேட்டிவ் ப்ரோனனாக இருக்குது, போர்வெல்ஸை குறிக்குது. ப்ளூரல்னால ஆர் போடுறோம், கரெக்டு. டக், தட் ஆர் டக், தோண்டப்பட்ட போர்வெல்ஸ். எப்படி இருக்கு? தட் ஆர் டக் எவர் டீப்பர். ஓகே, அதாவது borewells are ever deeper, அதுதான் மீனிங். சரியா? அண்ட் மோர் டெஸ்பரேட்லி, அண்ட் இன்னும் பார்த்தோம்னா சீரியஸான விஷயம் என்னன்னா ஆர் பம்பிங் ட்ரை, ரொம்ப ட்ரையா இருக்கு. அஃப்கோர்ஸ் ரைட், எவ்ரி திங் இஸ் ரைட், நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு. நெக்ஸ்ட் ஒன். Answer. Next, இது ஈஸிப்பா. அட்ஜெக்டிவோட பொசிஷன் உங்களுக்கு தெரியணும். பொசிஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஐயோ சாரி, இதையே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் இருக்கணும், அடுத்து சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ், அடுத்து நவுன். இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கலர் இருக்குது, அடுத்து தான் வந்து ஷேப் இருக்குது, சைஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? சைஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கலர் வருது. அப்போ ஸ்மால் பர்ப்ளிஷ் க்ரீன் ஃப்ளவர்ஸ், பார்ன் இன் சம்மரில் மட்டுமே பூக்கக்கூடிய ஸ்மால் பர்ப்ளிஷ் க்ரீன் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபாலோட் பை பிங்கிஷ் ஃப்ரூட்ஸ். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. கேரக்டரைஸ்டு வித்துனா, கேரக்டரைஸ்டு பை, எதனால அந்த விஷயத்தை கருவியை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் the flood is caused by heavy rainனால flood வந்துச்சு. அப்ப இதனால கேரக்டரைஸ் பண்றோம், இதன் மூலமாக கேரக்டரைஸ் பண்ணோம், மூலமாக அதனால அப்படின்னு வர்றப்போ நம்ம பை யூஸ் பண்ணலாம். கேரக்டரைஸ்டு பை, கேரக்டரைஸ்டு வித்ன்னு கிடையாது. அப்ப இதுலயும் தப்பு. அடுத்தது 5 slender horning extension, இது தப்பு தானா? ஹார்ன் போல, குட்டி குட்டியா கொம்பு போன்ற எக்ஸ்டென்ஷன். அப்ப ஹார்ன் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ், போல அப்படின்றதற்கு லைக் வரணும். ஹார்னிங், இங்க ஹார்னிங் அப்படின்றது இது வேர்ப். ஓகேவா? HORNING, ரைட்?
இப்போ ஆர்னிங் அப்படின்றது வேர்பை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையே கிடையாது ஹார்னிங்கிறது. சரியா? ஹார்ன் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, அப்போ இதுவும் தப்பு. எல்லாத்துலேயுமே கரெக்ஷன் இருக்கு. ஆல் 1 2 3 follows மூணுலையுமே எரர் இருக்கு. கிளாஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிங்க. கிளாஸ் டெஸ்ட்டை ஃபஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஷினை ரீட் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஷின் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். Committee to raise benchmark interest rates. பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக தான் மித்த விஷயங்கள் எல்லாத்தையும், மித்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது பண்ணுது அப்படின்னா அதை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ருப்பி இருக்குன்னா நம்ம டாலருக்கு நிகராக தானே அதை கம்பேர் பண்ணுவோம். அது வந்து ரைஸ் ஆகுதா இல்லை வந்து இது கம்மியாகுதா அப்படின்றத நம்ம டாலருக்கு இது வச்சு தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? இதை மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ RBI the committee to raise benchmark interest rate again by 25 basis point வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. அப்போ ரேஸ் பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. அதாவது கம்பேர் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸே வந்து திருப்பி 25 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ரெக்லெஸ் ஒன். ரெக்லெஸ் அப்படின்னா என்னப்பா? ரெக்லெஸ் ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று. இது முட்டாள்தனமான அப்படின்றத விட ரெக்லெஸ் பிஹேவியர்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ரொம்ப ரேஷான பிஹேவியர், ரேஷான விஷயம். ஓகே, ஸோ அதாவது அடுத்து வர டேஞ்சரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம இவங்க பண்ணுறாங்க. ரெக்லெஸ் ஒன் அப்படின்றாங்க. ஓகே, இது கரெக்டாக இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் எதை பற்றி கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம். கொஷின் வந்து தப்பாக இருக்கிறதா கரெக்டாக இருக்கிறதா? One second, guys. Most appropriate alternative reflecting the work. which doesn't suit. அதாவது கரெக்டாக எது இல்லை தான் நம்ம கேட்டிருக்காங்க, கரெக்டாக எது இருக்குன்னு அவங்க கேட்கல.
கரெக்டாக எது இல்லைன்றது தான் கேட்டிருக்காங்க. எஸ் ஓகே, இப்போ வாங்க, சரி வாங்க கமெண்ட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்போம். டெசிஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஞ்ச்மார்க் வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது கரெக்டாக தான் இருக்குது, சரியா? சார் ரெக்லெஸ் ஒன், இது கேர்லெஸ்ஸான ஒன்று, ஒரு டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இது இந்த ரெக்லெஸ்ன்றது கரெக்டாக தப்பான்றது அடுத்து வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கரெக்டான டெசிஷனா இல்லையா அப்படின்றத அடுத்து வந்து சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத வச்சு தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சக்சசிவ் ரேட் இன்க்ரீஸ் இன் as many months ரெஸ்பான்ஸ் டு மவுண்டிங் அன்சர்டனிட்டிஸ். அதாவது தொடர்ந்தேர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா அன்சர்டனாக தான் வந்து போயிட்டே இருக்கு. ருப்பி ஏற்ற இறக்கம், இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அதற்கு ரெஸ்பான்ஸாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அந்த இன்ஃப்ளேஷன் ஃப்ரண்ட், ஸோ இன்ஃப்ளேஷனை ஒட்டி இன்ஃப்ளேஷன் ஆகுறதுனால, இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெக்லெஸ் ஒன்னா இல்லை கேர்ஃபுல்லான ஒன்னா? இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இது ரெக்லெஸ்ஸா கேர்லெஸ்ஸான விஷயமா இல்லை கேர்ஃபுல்லான விஷயமா? இவங்க பார்த்து தான் கொண்டு வந்திருக்காங்களா? which would be the right? எது கரெக்டா இருக்கும்? எஸ், பக்கா. அதாவது சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண உடனே நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியதை பார்த்தோன்னா தான் அது கேர்ஃபுல்லான டெசிஷனா இல்லை வந்து கேர்லெஸ்ஸான டெசிஷனா அப்படின்றதே உங்களுக்கு தெரியும், சரியா? ஏன்னா ரெக்லெஸ்னா ரொம்ப டேஞ்சரான விஷயங்களை முன்னாடி இருக்கு, ஆனால் அது தெரியாமல் வந்து இவங்க பண்ணுறது அதுதான் வந்து ரெக்லெஸ் அப்படின்றது, கரெக்டா? பட் ப்ரூடென்ட் அப்படின்றது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய டெசிஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் இப்படிலாம் வருது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, அதை எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணும் விதமாக, அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் விதமாக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இது கேர்ஃபுல்லான விஷயம். அப்போ கேர்ஃபுல் ஒன்னு சொல்லலாம், இல்லை ப்ரூடென்ட் ஒன்னு சொல்லலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் பி ரெக்லெஸ் இதுதான் வந்து ராங்கு, சரியா? ஓகே, கொஷினாவே நானே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கொஷின் வந்து எதை கேட்டிருக்காங்கன்ட்டு. ஓகே, இப்போ ஈஸி தான். அதாவது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸி தான். ராங்காக என்ன கேட்டிருக்காங்கன்றதே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஈஸி தான். சரி பாருங்கள். கண்டினியூயிங் வாலட்டிலிட்டி இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏற்ற இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. த ரீசன் சாஃப்டனிங் ரிகார்டிங் அண்ட் இட்ஸ் வல்னரபிலிட்டி. ஓகே, இது கரெக்டா? இஸ் திஸ் கரெக்ட்? சாஃப்ட்னிங் ரிகார்டிங். ஃபர்ஸ்ட் ரீசன் சாஃப்ட்னிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சாஃப்ட்னிங் அப்படின்ற வார்த்தை என்ன, எப்போ யூஸ் பண்ணுவோம்? அந்த பேர்லேயே இருக்கு, ரொம்ப சாஃப்டர் ஆகுறது, மெருதுவாகிறது. ஓகே, லெஸ் ஸ்ட்ராங், ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் கொஞ்சம் அமைதியாகிறது. ஸோ ரிகார்டிங்கிற வார்த்தை இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ரிகார்டிங்னா என்னது? அதனை பொறுத்து அப்படின்ற மீனிங். அதை பொறுத்து, அதன்படி. அப்போ அது கரெக்டாக வருமா? Continuing volatility in crude oil prices, the reason softening not
நாட்வித்ஸ்டாண்டிங் சொல்லலாம், இல்லை வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் ரிகார்டிங்னா அதை பொறுத்து அப்படின்ற மீனிங். பட் இங்கே 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒரே மாதிரியா இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சாஃப்ட்னிங் ஆகுது. அப்போ 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக ரிகார்டிங்கிற வார்த்தை வராது. Continuing volatility in crude oil prices, the reason softening, notwithstanding its vulnerability. ஸோ அதாவது ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று பாசிட்டிவாக இருக்கு, ஒன்று நெகட்டிவாக இருக்கு, இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்ற பட்சத்தில் அதோடைய வல்னரபிலிட்டி அது எதை கொண்டு வரும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஸோ ரிகார்டிங்கிற வார்த்தை வராது இந்த இடத்துல. ரிகார்டிங் ஆண்டுக்கு பதிலாக லைக் வேற ஏதாவது வார்த்தை வரலாம். சாஃப்ட்னிங், நாட்வித்ஸ்டாண்டிங் இட்ஸ் வல்னரபிலிட்டி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலாம். இப்போ அக்கா இப்போ இந்த வார்த்தைலாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். என்ன கரெக்டாக வரணுன்றது உங்களுக்கு அவசியம் இல்லை. தப்புன்றது கண்டுபிடிச்சிட்டானீங்கனாலே 100% இனஃப் தான். சரியா? அப்போ ரிகார்டிங்னா அதை பொறுத்துன்னு அர்த்தம். இங்கே அதை பொறுத்துன்ற வார்த்தைக்கு வர்றதுக்கு அவசியமே இல்லை. அப்போ அஃப்கோர்ஸ் இது தப்பு. 2 geopolitical tensions and supply disruptions, and அதோடைய சப்ளைலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டான முறையில் சப்ளை இல்லை அப்படின்றாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் ரிகார்டிங் B would be the wrong answer. அண்ட் அடுத்தது among RBI's other concerns are volatile global financial markets. Okay, first இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் வாலட்டைல்னு பார்க்குறோம் இல்லையா? வாலட்டைல் அப்படின்னா என்னப்பா? ஈஸியாக வரக்கூடிய சேஞ்ச், அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சேஞ்ச், சடன் சேஞ்ச், அதை வாலட்டைல்னு சொல்லுவோம். ஸோ வாலட்டைல் குளோபல் லெவலில் வாலட்டைலான ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இருக்குது. கரெக்டு தான், அதை பற்றி தான் பேசுகிறாங்களே இங்கே. இப்போ இது கரெக்டு தான். The possibilities of fiscal stabilization at the center and state levels likely impact. கொஞ்சம் தெளிவா பாருங்க. Fiscal stabilization, physical instability, physical instability at center and state levels. அதாவது இப்படி வாலட்டைலான ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் அன்ஸ்டெபிலிட்டி தான் இருக்கே தவிர்த்து ஸ்டெபிலைசேஷன் இல்லை. அப்போ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறது எப்படி கரெக்ட் ஆகும்? அப்போ இது தப்பு தானே, ரைட்? தப்பு தானே, புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரியான அன்ஸ்டெபிலிட்டி தான் இம்பேக்ட் த இன்க்ரீஸ் இன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆஃப் கேரிஃப் கிராப்ஸ் அண்ட் ஸ்டாகர்ட் இம்பேக்ட் ஆஃப் அப்வர்ட் ரிவிஷன்ஸ். ஓகே, இங்கே ஸ்டாகர்ட். ஸோ இதற்கான மீனிங் என்னது? வெரி சர்ப்ரைஸ்டான ஒரு விஷயம் இருக்கு. ஷாக்டுன்ற வார்த்தை சொல்லலாம். ஷாக்டு. ஓகே, ஷாக், ஸ்டன், இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, அண்ட் ஷாக்கிங்கான இம்பாக்ட் எது? ஆஃப் அப்வர்ட் ரிவிஷன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட். ஹவுஸ் ரெண்ட்டையும் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஷாக்கிங்கான இம்பேக்டை கொடுக்குது, ரைட்? ஸோ அப்போ இது கரெக்டு. இப்போ மித்ததெல்லாம் கரெக்டு, இங்கே ஸ்டெபிலைசேஷன் வராது. ஸோ 4th one. அடுத்து புரிஞ்சிச்சுலப்பா? ஸ்டாகரிங் வருமா? ஸ்டாகரிங் எதுக்கு தப்பு சொல்றீங்க? ஷாக்கிங்கான இம்பேக்ட், ஸ்டாகர்ட் இம்பேக்ட், ஷாக்க தந்த. Next. அடுத்து பயந்துராதீங்கயா. எல்லா கொஸ்டினும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுட்டோன்னே இப்படிதான் வரும்ன்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஈஸியாக தான் வரும்.
சரி கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸாக கொண்டு போகலாமே நினச்சி கொண்டு வந்தேன். So rainfall has so far been 6% below the long period average and deficient over பற்றாக்குறையான rainfall. Okay. Countries 36 subdivisions have reported shortfalls. எப்பயும் இருக்கிறத விட rainfalls வந்து பற்றாக்குறையாக தான் இருந்திருக்கு, கம்மியாக தான் இருந்திருக்கு. This resulted, okay, this has resulted, இது எதுக்கு வழிவகுத்திருக்குன்னா in a drop in total sown area under kharif crops விதைச்சது kharif crops so விதைச்சது வந்து கம்மியா இருக்கு, டிராப் ஆயிருக்குன்றாங்க. அப்ப இது எல்லாமே கரெக்ட் தான், ரைட்? இப்போ இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. so no error. One, two. இந்த நாளில் எது ராங்கா இருக்கு, இந்த வேர்டு வந்து மிஸ்ஃபிட்டா இருக்கு. This is your question. Okay, இது உங்களுடைய homework question. This is your homework question. Comment boxல போடுங்க, இது உங்களுக்கான homework question. யா செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தட்டி விட்டு போங்க மக்களே. So let's wind up. So this is your homework question. After the session comment boxல இதுக்கான ஆன்சரை போடுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா? நிறைய பேர் இன்னைக்கு கொஞ்சம் தான் பண்ணீங்க.